மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாஜகவால் பாதுகாப்பாக உள்ளார் தொழிலதிபர் அதானி. நாம் ஒற்றுமையாக இருப்பதே பாதுகாப்பு என்ற பிரதமர் மோடியின் முழக்கத்தை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். ஆட்சிக்கு யார் வருகிறார்கள் என்பதை விட யாரால் மகாராஷ்டிராவிற்கு நன்மை என்பதே முக்கியம். பாஜக கூட்டணி ஆளும் இடத்தில் வளர்ச்சி இருக்கும் என்றும் பரப்புரை கூட்டத்தில் நட்டா பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறான தகவல் என தாவேகா விளக்கம். அடிப்படை ஆதாரமற்றது என்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைப்பதை குறிக்கோள் என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டம். அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக விளக்கம். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41 விழுக்காட்டில் இருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும். மத்திய அரசின் 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். சென்னையில் இடமாற்ற போகும் நூற்றுக்கணக்கான பேருந்து நிறுத்தங்கள். சிக்னல் மற்றும் மேம்பாலங்களுக்கு அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை 100 மீட்டர் தள்ளி அமைக்க திட்டம். சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரும் நடிகை கஸ்தூரி. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். டெல்லியில் இந்த ஆண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான காற்று மாசு. 160 விமானங்களும் 30 ரயில்களும் தாமதம். மணிப்பூரின் ஜிப்ரோ மாவட்டத்தில் வன்முறைக்கு எதிராக போராடியோர் மீது துப்பாக்கிச்சூடு. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயம். டெல்லி அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய ஆம் ஆத்மி மூத்த தலைவர் கைலாஷ் கெலாட் பாஜகவில் இணைந்தார். பதவி விலகிய ஒரே நாளில் எதிர்க்கட்சியில் ஐக்கியம். மத்திய பிரதேசத்தில் இருந்து வந்த ரயிலில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட நிலையில் உடல்நலக்குறைவு. சென்னை திரும்பிய நிலையில் உயிரிழந்த கூடைப்பந்து வீராங்கனை. சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் ஆக்கிரமிப்பு என கூறி வீட்டை இடிக்க வருவாய்த்துறை நோட்டீஸ். மன உளைச்சலில் இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டாஸ்மாகில் டிஜிட்டல் பில்லிங் முறை அறிமுகம் செய்த பின்பும் கூடுதல் விலைக்கு மது விற்பனை. 16 டாஸ்மாக் பணியாளர்கள் பணியிடை நீக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீடித்து வரும் கனமழை. 500 ஏக்கரில் தேங்கிய நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். கொடைக்கானல் மலையில் 12 மீட்டருக்கு மேலான வாகனங்களுக்கு தடை. லாரி மற்றும் பேருந்துகளை அளந்து பார்த்து அனுமதிக்கும் அதிகாரிகள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ததை எதிர்த்த வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. இலங்கை பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவியேற்பு. අමාත්‍ය ධූරෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද. இலங்கை மீன்வள அமைச்சராக பதவியேற்றார் ராமலிங்கம் சந்திரசேகரன். அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகும் செய்தி முற்றிலும் தவறானது என்று தமிழக வெற்றிக் கழகம் விளக்கமளித்துள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஜயின் வழிகாட்டுதலின்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து
தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற பொய்ச் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும் பெரும்பான்மையை வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான நிதிப் பகிர்வை 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதிப் பகிர்வு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்க மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் சென்னை வந்துள்ளனர். சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளுடன் மத்திய நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய முதலமைச்சர் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநிலங்கள் தங்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறினார். சுகாதாரம், கல்வி, சமூக நலம் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளில் பல முக்கியமான திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை மாநில அரசுகள்தான் நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதற்கு தேவையான வருவாயை பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசிடம் குறைவாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத்தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாதிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். ஒருபுறம் ஒன்றிய அரசுகளிலிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடையச் செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்திருப்பதாக குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர், 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்து மாநிலங்களின் தேவைகளையும் நிறைவு செய்து இந்தியாவை உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் அமைந்திடும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதிக்குழுவின் பரிசீலனைக்கு வழங்கப்பட விரிவான அறிக்கையினை கவனத்துடன் பரிசீலித்து கடந்த காலங்களில் பல்வேறு நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளினால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உரிய தீர்வை 16வது நிதிக்குழு வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நாட்டுப்படகு ஒன்றுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. படகு எரிவதை கண்ட சக மீனவர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர். பின்னர் விரைந்து வந்த காவல்துறையினர் படகு எரிந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாலத்தீவில் நடந்த உலக ஆணழகன் போட்டியில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் மணி மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றார். இப்போட்டியில் உலகின் பல நாடுகளிலிருந்து 350க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சரவணன் மணி 2ஆம் முறையாக மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்று சாதனை படைத்தார். மாவட்டம் உடுமலை பஞ்சலிங்க அருவிக்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குளிப்பட்டி, ஜல்லிமுத்தான்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல முடியாமல் திரும்பினர்.
ராணிப்பேட்டை ஆர்டிஓ அலுவலகத்திற்குள் நுழைந்த கட்டுவிரியன் பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. நுழைவாயில் எதிரே கட்டுவிரியன் பாம்பு ஊர்ந்து சென்றதைக் கண்டு ஊழியர்களும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்கு எடுத்துச் சென்றனர். சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் கடை நடத்தி வரும் பெண் மீது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அவர் காயமடைந்தார். அதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த பேருந்து நிலையத்தில் அவ்வப்போது மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் உடனடியாக புதிய கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகும் செய்தி முற்றிலும் தவறானது என்று தமிழக வெற்றிக் கழகம் விளக்கமளித்துள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஜயின் வழிகாட்டுதலின்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற பொய்ச் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும் பெரும்பான்மையை வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான நிதிப் பகிர்வை 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதிப் பகிர்வு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்க மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் சென்னை வந்துள்ளனர். சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளுடன் மத்திய நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய முதலமைச்சர், கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநிலங்கள் தங்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறினார். சுகாதாரம், கல்வி, சமூக நலம் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளில் பல முக்கியமான திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை மாநில அரசுகள்தான் நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதற்கு தேவையான வருவாயை பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசிடம் குறைவாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத்தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாதிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். ஒருபுறம் ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடையச் செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்திருப்பதாக குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர், 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்து மாநிலங்களின் தேவைகளையும் நிறைவு செய்து இந்தியாவை உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் அமைந்திடும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதிக்குழுவின் பரிசீலனைக்கு வழங்கப்படவிருக்கும் விரிவான அறிக்கையினை கவனத்துடன் பரிசீலித்து கடந்த காலங்களில் பல்வேறு நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளினால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உரிய தீர்வை 16வது நிதிக்குழு வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.